இப்போ என்னோட ஸ்கூல் பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் வாங்க, ஸ்கூல் பர்ஸ் இங்கே தான் இருக்கு பாருங்க. ஸ்கூல் பர்ஸ். அதனால் இப்போ நம்ம ஓப்பன். அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு இது கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த க்ரையான்ஸ். இந்த பர்த்டே அப்போ நிறைய க்ரையான்ஸ் இருந்தது. அதனால் போட்டு விட்டேன். சரி, இது போட்டாச்சா. நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஸ்கெட்ச் பென். எதுக்கு இப்போ பிளாக் ஸ்கெட்ச் பென் கேட்டிங்களா? எதுக்குன்னா எங்களோட ஸ்கூலில் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கிறதுனால நாங்கள் அவுட்டர் லைனுக்கு பிளாக் ஸ்கெட்ச் பென் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் பிளாக் ஸ்கெட்ச் பென். அதுக்கப்புறம் டயர் எரேசர், குட்டி டயர் எரேசர். அதுக்கப்புறம் இன்னொரு எரேசரும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். ஃப்ரீ பீரியடில் இந்த ஹைலைட்டர் வச்சுலான்னு இருப்பேன். ஃபோர்த் வந்து 2 ஸ்கேல் வச்சுருக்கேன். ஃபிஃப்த்து வந்து இந்த பென் வச்சுருக்கேன். பென்னு எதுக்குன்னா பென்னா சும்மா வச்சுப்பேன். இந்த புது புக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது நான் பென்னு வச்சுப்பேன். பென்சில் உடஞ்சி போயிடுச்சு. இப்போ நான் ஷார்ப் பண்ணணும். இன்னொரு பென்சில், இன்னொன்று பென் வச்சுருக்கேன். இது ப்ளூ பென். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ளூ பென்லாம். இல்லை பேப்பரில் போட்டு பேப்பரில் வேலை செய்யும் போல இருக்குது, கையில் வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இன்னொரு எரேசர் வச்சுருக்கேன், சின்ன எரேசர், எல்லோரும் யூஸ் பண்ணுற எரேசர். அதுக்கப்புறம் நான் என்ன 3 பென்சில் வச்சுருக்கேன். 3 பென்சில், 4 இது வச்சுருக்கேன். 4 இது வச்சுருக்கேன். உண்மையிலே இருக்கு பாருங்க, உண்மையிலே இருக்கு. சும்மா வச்சிருக்கேன்னு நினைக்காங்க, உண்மையிலே இருக்கு. எல்லாத்துலேயும் இருக்கு. இப்போ இதோட கம்போஸ்க்குள்ளே எல்லாம் வச்சுருக்கேன். நல்லா இருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட வேண்டாம், லைக் ஆச்சு பண்ணுங்கள். ஓகே, பாய். இது எல்லாத்தையும் இப்போ நான் எடுத்து வைக்கணும். இல்லாட்டி அம்மா செட் பண்ணிட்டு எடுப்பேன். ஓகே, பாய்.